ஆன்மீக சொற்பொழிவு தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. அது முதலில் ஆன்மீக சொற்பொழிவே கிடையாது. மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் கீழானவர்கள் தான் அதிகமான வேறு அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறார்கள். இந்த மகாவிஷ்ணு என்கிற மடையன் அங்கே போய் நின்றுக்கிட்டு முன்ஜென்மத்தில் செஞ்ச வினை காரணமாக தான் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம மறுபிறப்பில் நம்ம மனுஷனா பிறக்க மாட்டோம், மலத்தில் புழுவா பிறப்போம். எவ்வளவு பெரிய பொய் சொல்றான்னா, ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மலை வெளியுங்கிறான், ஒரு மந்திரம் சொன்னா நெருப்பு மலை நின்றுங்கிறான். ஏதோ விட்டலாச்சாரியா படம் பார்க்குற மாதிரியே சொல்றான். எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அட்டகாசமான பொய்யை குழந்தைகள்கிட்ட போய் சொல்றான். பாவ புண்ணியத்தை பற்றி பேச வேண்டிய இடம் பள்ளிக்கூடமே கிடையாது. குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சான், உன் பேச்சை கேட்கறது தான் அவன் செஞ்ச ஒரே ஒரு பாவம், வேற எந்த பாவமும் செய்யாதவன். ஒரு ரவுடித்தனமாக நடந்து கொண்டார், மிக மோசமாக கரடுமுரடாக நடந்து கொண்டாருங்கிறது மட்டுமல்ல, சங்கர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியரை மிக கடுமையாக ஃபோர்ஸா நீ என்ன பெரிய அறிவாளியா, நீங்க சிஓ விட பெரிய ஆளா, நீங்க முதன்மை கல்வி அலுவலரை விட நீ பெரிய ஆளானா, அப்ப முதன்மை கல்வி அலுவலரோட அவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு. ஒருவேளை அந்த ஆசிரியரின் பெயர் சார்லஸ் என்று இருந்தாலோ சலீம் என்று இருந்தாலோ அதை நீ இல்ல அவரை நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மூட நம்பிக்கையை தான் அவர் பேசியிருக்கிறார், ஆன்மீகமே அவர் பேசலாம். ஒரு ஆசிரியருங்கிற ஒரு மாணவருக்கு முன்னாடி ஒரு ஹீரோ, நீ ஒரு நாள் கூத்துக்கு வந்துட்டு போறவன், நீ ஆசிரியரை அவமானகரமா பேசுறதுக்கும் உனக்கு முதல்ல யோக்கியதே கிடையாது. இப்பொழுது வழக்கு எதுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததற்காக வேண்டிய. வணக்கம் சார். வணக்கம். சமீபமா அரசு மேல்நிலைப் பள்ளி, அசோக் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில நடத்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவு தான் சமூக வலைதளங்கள்ல பயங்கர சர்ச்சையா போய்கிட்டு இருக்கு. அதை பத்தின உங்க கருத்து என்ன சார்? அது முதலில் ஆன்மீக சொற்பொழிவே கிடையாது. ஆன்மீக சொற்பொழிவு என்பது கோவில்களில் நடத்தப்படுவது தான் ஆன்மீக சொற்பொழிவு. பல வகையான ஆன்மீக நிகழ்ச்சிகளில் நானே பங்கேற்றிருக்கிறேன். ஆழியாறு அறிவு திருக்கோவிலில் மாணவர்களுக்கு மத்தியில் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக வேண்டி நான் பலமுறை சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கேன். அது மாதிரியே திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி குழுமத்துக்கும் நான் பலமுறை இது போன்ற மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கெலாம் நான் போயிருக்கேன். தன்னம்பிக்கை உரை என்பது எதற்காக என்று கேட்டால், ஒரு மாணவன் பின்தங்கிய சூழலில் இருந்து ஒரு கிராமப்புறத்திலே இருந்து ஒருவன் வருவான். அவனுக்கு நாம் வறுமையில் இருக்கிறோம், மற்ற மாணவர்கள் எல்லாம் செழிப்போடக்கூடிய மாணவர்கள்லாம் கூட படிக்கிறாங்க, நமக்கு நினைத்ததை வாங்க முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு அவல நிலை அவனுக்கு இருக்கும். குறிப்பாக அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறவர்களுக்கு, மிடில் கிளாஸுக்கும் கொஞ்சம் கீழானவர்கள் தான் அதிகமான வேறு அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் படிக்கிற போது அவர்களுக்கு இடையே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நமக்கு ஆங்கிலம் பேச வரவில்லை, நாம் கருப்பாக இருக்கிறோம், அல்லது நமக்கு படிப்பு சரியாக வரலை, கணக்கு சரியாக வரலை, டீச்சர் நம்மளை திட்டுறாங்க. இந்த மாதிரியான உளவியல் பிரச்சனைகள் ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் இருக்கும். அந்த சூழலில் அதில் இருந்து வெளியில் வர்றதுக்கு நீ தொடர்ச்சியாக உன்னை ப்ராக்டிஸ் பண்ணினா, அதாவது முடிந்தவரை முயற்சி செய், முடியவில்லை என்றால் பயிற்சி செய் என்று சொல்வார்கள். முடியவில்லை என்று சொல்லாதே, ஏன் அது முடிகிற வரைக்கும் ஏன் நீ முயற்சி செய்யவில்லை என்று சொல்வார்கள். 10வது முறையாக கீழே விழுந்தவனை பார்த்து பூமி கேட்டது, நீ 9 முறை எழுந்தவனாயிற்றே என்று ஒரு கவிதை சொல்வார்கள். அப்படி தன்னம்பிக்கை உரை என்பது என்னவென்றால், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தாழ்வு உணர்ச்சியை, தாழ்வு மனப்பான்மையை இல்லாமல் செய்கிற, உற்சாகப்படுத்துகிற, ஊக்கப்படுத்துகிற ஒரு முயற்சி தான் தன்னம்பிக்கை உரை. அங்கு போய் இந்த மகாவிஷ்ணு என்கிற மடையன் அங்கே போய் நின்றுக்கிட்டு முன்ஜென்மத்தில் செஞ்ச வினை காரணமாக தான் நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம மறுபிறப்பில் நம்ம மனுஷனா பிறக்க மாட்டோம், மலத்தில் புழுவா பிறப்போம் அப்படின்னு எங்கேயோ எழுதி வச்சிருக்கிறாங்க புராணத்தில் என்று போன்ற கதைகளை குழந்தைகள்கிட்ட போய் சொல்கிறான். அப்போ மறுஜென்மம் குறித்து பேசுவதற்கான இடமா இது? முற்பிறப்பு பற்றி பேசுவதற்கான இடமா இது? இது ஆன்மீகத்திற்கான இடமே அல்லது தன்னம்பிக்கைக்கான உரைன்னு சொல்லும் போதெல்லாம் அவன் அந்த ஆசிரியரை, அந்த சங்கர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியரை மிக கடுமையாக ஃபோர்ஸா நீ என்ன பெரிய அறிவாளியா, நீங்க சிஓ விட பெரிய ஆளா, நீங்க முதன்மை கல்வி அலுவலரை விட நீ பெரிய ஆளானா, அப்போ முதன்மை கல்வி அலுவலரோட அவனுக்கு தொடர்பு இருந்திருக்கு, அவருடைய சப்போர்ட்ல தான் இங்கே வந்திருக்கான். அவரையே மிரட்டுறான். ஒரு ஸ்கூலுக்கு நம்ம போகிறோம், பேச போகிறோம் அப்படின்னா நம்ம அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர்கள் விருப்பத்துக்கு இணங்க தான் நம்ம நடந்து கொள்ள முடியும். அங்கு போய் எகிரிக்கிட்டு நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், பாவ புண்ணியத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, பாவ புண்ணியத்தை பற்றி பேச வேண்டிய இடம் பள்ளிக்கூடமே கிடையாது. குழந்தைகள் என்ன பாவம் செஞ்சான், உன் பேச்சை கேட்கறது தான் அவன் செஞ்ச ஒரே ஒரு பாவம், வேற எந்த பாவமும் செய்யாதவன். அவன்கிட்ட போய் நான் பாவ புண்ணியத்தை பேசுகிறேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு ரவுடித்தனமாக நடந்து கொண்டார், மிக மோசமாக கரடுமுரடாக நடந்து கொண்டாருங்கிறது மட்டுமல்ல,
அந்த எதிர்த்து கேள்வி கேட்டவர்கிட்ட உங்க பேர் என்ன, உங்க பேர் என்னன்னு வந்து எகிரிக்கிட்டு கேட்குறான். அப்போ அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது என்றால், ஒருவேளை அந்த ஆசிரியரின் பெயர் வந்து சார்லஸ் என்று இருந்தாலோ சலீம் என்று இருந்தாலோ, அதை வந்து நீ உனக்கு என்ன தெரியும் ஆன்மீகத்தை பற்றி, நீ வேற மதத்துக்காரன் தானே என்று சொல்லுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அவர் பேரை தொடர்ச்சியாக அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். ஒரு மனிதனை வந்து அதாவது பள்ளிக்கூடங்களில் தான் வந்து சாதி மதங்களற்ற மூட நம்பிக்கைகளற்ற அறிவு புரட்சிக்கான இடம். பல தலைமுறையாக நமக்கு கையெழுத்து போடுவதற்கு கூட நம்முடைய முன்னோர்கள் பல பேருக்கு வாய்ப்பே கிடைக்கல. மிகப்பெரிய நிலக்கிழார்களாக இருந்தவன், பண்ணையாராக இருந்தவன், ஜமீன்தாராக இருந்தவன் கூட தன்னுடைய நிலத்துக்கு எவ்வளவு தென்னங்கண்டு வச்சிருக்கிறான், எவ்வளவு வாழைக்கண்டு வச்சிருக்கான், எவ்வளவு மூட்டை அரிசி வந்து நம்ம வந்து விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் தனியாக ஒரு ஆள் கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு கணக்கு பிள்ளைன்னு ஒரு ஆள் வச்சிருப்பான். என்ன அவரு காரணம்னா சொன்ன கருத்து வந்து தவறு அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்கிறோம். ஆனா ஒரு தீவிரவாதி மாதிரி அவரை வந்து போய் ஏர்போர்ட்லயே அரெஸ்ட் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழும்புது இல்லையா? இல்ல அவரை நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மூட நம்பிக்கையை தான் அவர் பேசியிருக்கிறார். ஆன்மீகமே அவர் பேசல. ஆன்மீகம் என்பது வேறு, மூட நம்பிக்கை என்பது வேறு. ஆன்மீகம்ங்கிறது என்னன்னா, கடவுள் நம்பிக்கையின் பேரால் ஒருவரை வந்து தன்னம்பிக்கைக்குள்ள எழுச்சி ஒரு செய்வதுங்கிறது வேற. இவர் அப்படி பேசாம, முற்பிறப்பு மட்டுமல்ல, அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்திருக்கிறார், பார்வையற்றவராக இருந்திருக்கிறார். அவர்கிட்ட போய் வந்து மிக கடுமையாக நடந்து கொண்டதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியருங்கிற ஒரு மாணவருக்கு முன்னாடி ஒரு ஹீரோ. நீ ஒரு நாள் கூத்துக்கு வந்துட்டு போறவன் நீ வந்து ஆசிரியரை வந்து அவமானகரமாக பேசுறதுக்கு உனக்கு முதல்ல யோக்கியதே கிடையாது. உனக்கு என்ன, நான் என்ன கேட்குறேன், நீ ஆன்மீகமே பேசுகிறேன்னு வச்சுக்கிறோம் ஒரு பேச்சுக்கு. சுகி சிவம் போன்றவர்கள்லாம் ஆன்மீகம் பேசுகிறாங்க, எத்தனையோ சமய சான்றோர்கள்லாம் ஆன்மீகம் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் கரடு முரடான வார்த்தைகளை கூட இருக்கிறவனை வந்து தரக்குறைவாக பேசுகிற விஷயங்களை ஒரு நாள் அவங்க செய்ய மாட்டாங்க. நீ குழந்தைகளுக்கு மத்தியில் தன்னம்பிக்கை ஊட்டுவதற்கு பதிலாக தவறான மூட நம்பிக்கையில் போதிச்சுட்டு அதை தட்டி கேட்ட ஆசிரியரை அவமானப்படுத்துகிற விதமாக எகிரிக்கிட்டு பேசுறது இருக்கு இல்லையா? நிச்சயமாக வந்து ஒரு மாற்றுத்திறனாளியை, ஒரு பார்வையற்ற ஒருவரை நீ அவமதிச்ச பத்தியா? அப்போ முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினால தான் இந்த ஜென்மத்தில் உனக்கு வந்து கண்ணு தெரியலைன்னு சொல்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அவர் சரியாக தான் எதிர்த்திருக்கிறாரு. அப்போ இப்பொழுது வழக்கு எதுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, மாற்றுத்திறனாளிகளை அவமதித்ததற்காக வேண்டி ஒரு ஆசிரியரை அவருடைய இடத்துல போய் நீ அவமானப்படுத்தி பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கண்டனத்துக்குரியது. அதற்காக வேண்டிதான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன கேள்வி அவங்க எழுப்பப்படுறாங்க அப்படின்னா, நீங்க வந்து கைது செய்யறது எந்த விதத்துல சரி? இப்போ வந்து கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவங்கலாம் கூட வெளியே சுத்திட்டு இருக்கும்பொழுது, இப்போ இவர் வெளியே இருந்தாரு அப்படின்னா அந்த மாதிரியான எந்த சம்பவங்களும் திருப்பி நடக்க போறது இல்லை இல்லையா? அவரை நீங்க ஆஜராக சொல்லியிருக்கலாமே, எதனால நீங்களா போய் கைது பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இல்லை, கைது வந்து ஒருத்தரை புகார் கொடுத்தா, வழக்கு பதிவு செய்தா, மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவமரியாதையாக பேசினால் வழக்கு பதிவு செய்தால் கைது செய்வது என்பது நடைமுறை தான். அப்புறம் என்னன்னா, அவர் பரம்பொருள் அறக்கட்டளைன்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணி, அவனுக்கு 30 வயசு தான் ஆகுது. அவனுடைய கடந்த கால வரலாறுலாம் பார்த்தா அவன் ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்திருக்கான். அப்புறம் வந்து என்ன செஞ்சிருக்கான்னா, முழுக்க ஆன்மீகத்தின் பேரால வந்து பல வகையான மோசடி வியாபாரங்களை செய்யக்கூடியவனா லேகியம் வித்துருக்கான். பல வியாபாரங்களை பண்ணிட்டு கடைசியாக விற்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கடவுள் வியாபாரத்துக்கு வந்திருக்கான் கடைசியாக. அப்போ அவனுடைய கடந்த காலத்தை போய் திரும்பி பார்த்தோம்னா, அவன் பல பேரை வந்து இந்த மாதிரி முட்டாள்தனமான கருத்துக்களை சொல்றது மூலமாக அவன் ஒரு மோசடி வியாபாரத்தில் இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால நீங்கள் சொல்கிறது மாதிரியே திருடனை தான் கைது செய்யணும், கொலைகாரனை தான் கைது செய்யணும்னு கிடையாது. மக்கள்கிட்ட தவறான நம்பிக்கைகளை விதைக்கிறவனும் ஒரு குழந்தையினுடைய மனதில் வந்து தாழ்வு மனம், எனக்கு ஏன் படிப்பு இல்லை அப்படின்னா, எனக்கு முன் ஜென்மத்தில் வந்து செஞ்ச பாவத்தினால எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு ஏன் வந்து எனக்கு என் குடும்பம் ஏன் ஏழ்மையில் இருக்குன்னா என்னுடைய கர்மா தலையில் எழுதியிருக்காங்க ஏற்கனவே, அதனால தான் நம்ம குடும்பம் வந்து விளங்காமல் போச்சு அப்படின்னு நம்ப வச்சுட்டான்னா அவன் வாழ்நாளில் மீண்டு வரவே முடியாது அவனால். இப்போ அவர் ஒரு தவறான நம்பிக்கையை வந்து குழந்தைங்க மத்தியில வந்து விதைக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நிறைய ஸ்கூல்ஸ்ல இப்போ வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருக்கு, ஹிந்து ஸ்கூல்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் காலையில ப்ரேயரே வந்து இப்போ ஹிந்து ஸ்கூல் அப்படின்னா ஹிந்து சாங்ஸ் தான் காலையில ப்ரேயராக எல்லா மதத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அதை தானே பண்றாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இல்லையா? எடுக்கலைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? புகார் வந்தா நிச்சயமா அரசு எடுப்பாங்க. எடுக்கலைன்னு சொல்றது தவறான ஒரு கருத்து. அது என்னன்னா, கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்லேயே கூட எல்லாரையும் கட்டாயப்படுத்தி ஜெபம் செய்ய சொல்லி அவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. இல்ல கட்டாயப்படுத்தி ஜெபம் செய்ய சொல்ல மாட்டாங்க. ஆனா காலையில பிரேயர் வந்து அந்த பாடல் தான் ஒலிக்கும், கூட சேர்ந்து நம்மளும் அந்த பாடலை தான். சரி, அப்ப நான் என்ன கேட்கிறேன், வெள்ளை தாமரை பூவில் இருப்பால்னு ஒரு பாட்டை வந்து அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அது வந்து எல்லாருக்குமான கடவுளா? அது கடவுள் வந்து வெள்ளை தாமரை பூவில் சரஸ்வதி இருக்கிறாருங்கிறத இஸ்லாமியர்களுக்கான கடவுளாக இருக்க முடியாது, அது கிறிஸ்தவர்களுக்கான கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நீங்கள் என்னன்னா, கடவுள் வாழ்த்து பாடுவதையே வந்து பள்ளிக்கூடங்களிலே தடை செய்யணுங்கிற கருத்துக்கு வந்தால் தான் சொல்ல முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க கூட ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது வேறு பள்ளிக்கூடங்கள்லையோ இப்படி வந்து மாற்றுத்திறனாளியை அவமதிக்கிறதுக்கான முயற்சியாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரியான கருத்து நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் இது கிடையாது. நீங்கள் கோவிலில் போய் முன்ஜென்மம் இருக்குது, முற்பிறவி இருக்குது, கர்மா இருக்குது, விதி இருக்குன்னு கேட்டால் உங்களை யாராவது கண்டிக்க போகிறாங்களா? அதை நம்பக்கூடியவர்களுக்கு மத்தியில் நீங்கள் அதை பேசலாம், தப்பு கிடையாது.
குழந்தைகள்கிட்ட போய் நீங்கள் ஏன் பேசுகிறீங்க, பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் போய் அதை ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறதா நமக்கு இருக்க ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு கேள்வி. அப்படி அதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் சப்ஜெக்டை மாற்றி பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆசிரியரே போய் நீங்கள் அடித்து பேசி நான் வந்து யார் தெரியுமா அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க நீங்கள். அப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியை அவமதிச்சிருக்கீங்க. அவருடைய கருத்தை வந்து அவருடைய பள்ளிக்கூடத்துக்கே போய் அவருடைய மாணவர்களுக்கு மத்தியில் அவர் அவமரியாதையாக பேசியிருக்கீங்க. அதனால் நிச்சயமாக இவர் மீது வழக்கு பதிவு செய்கிறதுங்கிறது, அது வழக்கு பதிவுங்கிறது வந்துருச்சுன்னா கைது செய்ய தான் செய்வாங்க. நீங்கள் இருக்கிய நீங்கள் ஒருத்தர் மேலே நீங்கள் வந்து புகார் கொடுக்குறீங்க காவல்துறையில் போய், அவங்க கூப்பிட்டு விசாரிப்பாங்க, அதை தேவைப்பட்டால் அவங்க கைது செய்வாங்க. இது ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தான். இந்த சம்பவம் நடந்ததுக்கான ரியாக்ஷனாக அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஹெட் மாஸ்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால என்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறதுனால அது நடந்துச்சு. வேற என்ன செய்ய முடியும்? அந்த ஹெட் மாஸ்டர் நீங்கள் வந்து பணியிட மாற்றம் தான் செய்ய முடியும், சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும். அது செய்கிறது சரியான விஷயம் தானே, அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சரியான விஷயம் தானே. அது வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னா அப்போ நாளைக்கு இது போன்ற தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இப்போதான் என்ன கேள்வி எழும்புது அப்படின்னா, மாத்துறது வந்து சரி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கடந்த ஒரு வாரத்துல மட்டும் ஒரு ஸ்கூல்ல வந்து 7 வயசு படிக்கிற ஒரு பையன் வந்து நான்வெஜ் எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த ஹெட் மாஸ்டர் வந்து அந்த பையனை ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து பசங்களை வந்து கழிவறையை வந்து சுத்தம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கூல்ல வந்துட்டு மாணவிகள் எல்லாருமே சேர்ந்து சாமி வந்து நடனம் ஆடி இருக்காங்க. அந்த பாடல் வந்து ஸ்கூல்ல வந்து ஒழிச்சிருக்கு. இன்னொரு சம்பவம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எல்லா ஆசிரியர்களுக்கும் வந்து பாத பூஜை வந்து மாணவர்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா இது எதுக்குமே வந்து எந்த ரியாக்ஷனுமே எடுக்காம இதுக்கு மட்டும் ரியாக்ஷன் எடுக்கிறது வந்து ஏன்ற கேள்வி எழும்புது இல்லையா? இல்லை, அதாவது எப்போவுமே என்னென்னா, ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தில் நீங்கள் போய் காவல்துறையில் புகார் அளித்து அல்லது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தா தான் நடவடிக்கை எடுப்பாங்க. போலீஸ் வந்து வீடு தேடி வந்து யார் யார் வீட்டில் என்னென்ன நடக்குது, எந்த பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்குதுன்னு அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. புகார் அளித்தால் மட்டும்தான் அது விசாரணைக்குரியதாக மாறும். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் வந்து நான்வெஜ் கொண்டு வந்ததுக்காக ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு மாணவனை வந்து அவமதிச்சாங்க, அவனை திருப்பி அனுப்புனாங்க அல்லது அடித்தாங்க அப்படின்னா புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கும் அரசு. எப்பொழுதுமே புகார் அளிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அல்லது அந்த செய்தி பரப்பப்பட்டால் சமூக வலைதளத்திலேயோ சோசியல் மீடியாலேயோ பேப்பர்லேயோ நியூஸ் ஆனாலும் தானே முன் வந்து கூட சில நேரம் நீதிமன்றத்தில் அதுதான் கேட்குறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்குதுங்கிறத நான் வெளியே சொல்கிறேன் அப்படின்னா இது எல்லாமே நியூஸ் சேனலில் வந்ததுனால தான் வெளியே சொல்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இத்தனை சம்பவங்கள் வெளியே வந்திருக்கு, இது எதுக்குமே நடவடிக்கை எடுக்காத அரசு இதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. அரசு வந்து அவர்களுக்கு வருகிற புகார்களுக்கு தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் பரீட்சை எழுதுறவனுக்கு தான் மார்க் போடுவாங்க, பரீட்சை எழுதாதவனுக்கு ஏன் மார்க் போடலைன்னு கேட்டால் எப்படி சொல்ல முடியும்? புகார் வந்தால் தான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா, இப்போ பிக் பாக்கெட் அடிக்கிறவன் வந்து ஏழ்மைப்பட்டவன், அவன் 50-100 ரூபா தான் அடிக்கிறான், அவனை விட்டுருங்க, நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறவனை தானே நீங்கள் பிடிக்கணும் அப்படி சொல்லக்கூடாது. எல்லா தவறுகளும் கண்டிக்கத்தக்கது. சிறிய அளவிலான தவறுகளும் பெரிய அளவிலான தவறுகளும் இரண்டுமே தடுக்கப்படணும். அப்படிதான் பேசணுமே தவிர அந்த ஸ்கூல்ல வந்து அட்டூழியம் பண்ணவனை விட்டுட்டாங்க, இந்த ஸ்கூல்ல தப்பு பண்ணவனை விட்டாங்க, இவனை மட்டும் ஏன் பிடிக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது. யார் மேல புகார் வருதோ அவனை தான் பிடிப்பாங்க முதல்ல. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் வெளியே தெரிஞ்சது இல்லையா? ஆனால் தெரிஞ்சும் எந்த கவனமும் அது பக்கம் திரும்பின மாதிரி நம்ம பார்க்கப்படலை இல்லையா? அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. எங்கு வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதோ அது சம்மந்தப்பட்டவர்கள் போய் அவங்க கேட்பாங்க. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு பையனை அடிச்சிட்டாங்க அப்படின்னா, ஏன் அடிச்சிங்க, என்ன காரணத்துக்காக அடிச்சிங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் போய் கேட்குறாங்கல்ல. அது மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா, ஒரு நடவடிக்கை அவங்களும் எடுப்பாங்க. ஒரு பையன் வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான்னா போய் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க அவங்க சொல்கிறாங்கல்ல. நடவடிக்கைங்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்கும். அது வந்து எல்லாமே வந்து நியூஸாக மாறுமா, எல்லாமே உங்களுக்கு தகவலாக மாறுமா அப்படின்னு தெரியல. அப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி ஒரு கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு ஒரு குழந்தைக்கு வந்து கட்டாயப்படுத்துனாங்க அப்படின்னா, அது புகார் அளித்தா அது தீண்டாமை வன்கொடுமையில் வந்துடும். அந்த கேஸ் பிசிஆர் ஆக்டில் உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அப்போ வந்து யார் மீது வேண்டுமானாலும் நடவடிக்கை எடுக்க முடியும். சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமம். நீங்கள் வந்து அதுக்கு புகார் அளிக்கணும், வழக்கு பதிவு செய்யணும், அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா தான் தண்டிக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அப்படி நடக்கிற தவறுகளுக்கு நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே. இப்போ இவருக்கே மேலே புகார் யாரும் அளிக்கலை. இந்த பிரச்சனையே நமக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக இப்படி ஒரு ஆள் இருக்காங்கிறது மக்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னா, அவரே அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காப்புல விளம்பரத்துக்காக. ஒரு ஆசிரியரோடு அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறத ஒரு சூப்பர் ஹீரோயிசமாக நினச்சிக்கிட்டு அவராக அவருடைய யூடியூப்பில் போட்டிருக்காரு. அதுதான் பரவலாகி ஒரு இடத்துல வைரலாகி அப்போ அவனுக்கே வந்து விதியாயிடுச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன், முன்ஜென்மம் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறேன். அப்போ உன்னை கைது செய்யப்பட்டதுக்கு முன்ஜென்மம் தானே காரணம். உன்னைய கொண்டு போய் இப்போ புழல் சிறையில் வச்சுருக்காங்க, அப்போ உன்னோட கர்மா தானே காரணம். இப்போ உன்னால் வந்து அதை மாற்ற முடியல. எவ்வளோ பெரிய பொய் சொல்கிறான்னா, ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மலை வெளியுங்கிறான், ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மலை நின்றுங்கிறான். ஏதோ விட்டலாச்சாரியா படம் பார்க்குற மாதிரியே சொல்கிறான். ஒரு அடிப்படையான பகுத்தறிவு வேணாமா, நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஓலைச்சுவடிகளையும் பிரிட்டிஷ்காரங்க அழிச்சிட்டாங்கன்னு போய் சொல்கிறான். அவங்க தான் வந்து ஓலைச்சுவடிகளை பாதுகாத்துருக்காங்க. பிரிட்டிஷ்காரர்கள் வந்ததுக்கு பின்பு தான் நமக்கு பிரிண்ட் மீடியாவே வந்துச்சு.
நம்ம எல்லாமே ஆவணப்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு சங்க இலக்கியத்திலிருந்து எல்லாமே பனை ஓலையாக தான் இருந்துச்சு கடந்த காலங்களில். எல்லாத்தையுமே நம்ம அச்சு ஊடகங்களில் ஆவணப்படுத்தினதே எல்லாமே பிரிட்டிஷ்காரன் காலத்தில் தான் நடந்திருக்கு. இவன் நேர் எதிரான பொய்யை என்ன சொல்கிறான்னா, ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மலை பொழியும்னா அப்போ அந்த மந்திரத்தை வச்சு நெருப்பு மலையை பொழிஞ்சு பிரிட்டிஷ்காரனை வரவிடாமல் பண்ணியிருக்கலாம்ல அவங்க. எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஒரு அட்டகாசமான பொய்யை குழந்தைகள்கிட்ட போய் சொல்கிறான். அந்த காலத்தில் புஷ்ப விமானத்தில் பறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் கவர்மெண்ட் சர்வீஸ் ஆரம்பிக்க வேண்டிய புஷ்ப விமானத்தை? அப்போ கற்பனையாக பேசுகிற கதைகளுக்கெல்லாம் அறிவியல் ஆதாரமே இல்லையே. அந்த அறிவியல் ஆதாரத்தை கொண்டு வா. நீ வந்து அந்த மந்திரத்தை சொல்லி நீ நெருப்பு மலை கொண்டு வா. இந்த மாதிரியான முட்டாள்தனமான கருத்துக்களை பேசுகிறான். அதனால நிச்சயமாக அவன் கைது செய்யப்படணும். குழந்தைகள் மனதில் தீய எண்ணங்களை, தவறான மூட நம்பிக்கைகளை விதைக்கிற முட்டாள் பேச்சாளர்களை, மூட நம்பிக்கையாளர்களை, எந்த மதம் சாதி அல்ல அது, எவன் செஞ்சாலும் அவனை கைது செய்யப்படும். இப்போ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்ற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்னன்னா, இந்த பிரச்சனையை ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அதை மறைக்கிறதுக்காக அரசு வந்து இந்த பிரச்சனையை பெருசாக்கி திசை திருப்புறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? எந்த பெரிய பிரச்சனை நடக்குது, எதை மறைக்க போறாங்க? இல்ல அவர் சொல்றாரு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது. சீமான் அவர்கள் எப்பொழுதுமே வந்து திமுக அரசுக்கு எதிரான ஒரு கருத்து எப்பவுமே சொல்லிட்டே இருப்பார். அவர் கட்சியில் இருக்கிற தவறுகளை அவரால் சரி செய்ய முடியல. மகாவிஷ்ணுவே கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சியில் இருந்தான்னு ஒரு தகவல் இருக்குது. அவரை வந்து சாட்டை துரைமுருகன் பேட்டியே எடுத்திருக்காப்புல. அதனால் எல்லா தவறுகளுக்கு பின்னாடி அவன் கட்சியில் இருக்கிறவன் ஒருத்தன் பாலியல் வழக்கில் கைது செய்யப்படுறான், ஒருத்தன் வந்து மருந்தை குடிச்சு சாகுறான், ஒருத்தன் பல தவறுகள் நடக்குது. முதல்ல அவர் கட்சியவே அவரால் நடத்த முடியல. காளியம்மா கட்சியை விட்டு போகுதுங்கிறாங்க. அவர் அரசாங்கத்தை குறை சொல்ல வர்றாரு. அவர் எல்லா பிரச்சனைகளுக்குமே அரசாங்கத்தை குறை சொல்வார். இப்போ சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயம் ரொம்ப வைரலா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அரசு வந்து ரொம்ப வேகமா இது மேல வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டதா சொல்றாங்க இல்லையா? அதாவது ஆக்ஷன் எடுக்கலைன்னா ஏன் நடவடிக்கை எடுக்கலைங்கிறாங்க, எடுத்தாங்கன்னா ஏன் வேகமாக போய் எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அரசாங்கம் என்னதான் செய்யணுங்கிறாங்க, வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்களா என்னன்னு தெரியல. அரசு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நடவடிக்கை எடுத்தால் நல்ல விஷயம் தானே, பாராட்ட வேண்டியதுன்னா. ஏன் நடவடிக்கை எடுத்தேன்னா புகார் வந்தால் நடவடிக்கை தான் எடுப்பாங்க, வேற என்ன செய்வாங்க? இல்ல ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாமே இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து இந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அப்படி இருக்கும்பொழுது ஒரு 15 நாள் இவரை ரிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா 15 நாள் ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. நீங்க போய்கிட்டு இருக்கீங்க, உங்க ஹேண்ட்பேக்கை ஒருத்தன் அத்துட்டு போயிட்டான், ஏன் அவனை போய் தேடி பிடிக்கிறீங்க? இதோட பெரிய பெரிய கொள்ளைக்காரன்லாம் இருக்கானே, பேங்க் இது ஏடிஎம்ஏ கொள்ளையடிக்கிறவன்லாம் இருக்கிறானே, அவனை பிடிங்கன்னு சொல்லுவீங்களா? உங்க பேங்க்கு காணா போனால் நீங்கள் அதை தானங்க பிடிக்கணும்னு சொல்லுவீங்க. உலக நியதி அதுதானே. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படணுங்கிறது. அது என்ன சின்ன பிரச்சனைனா விட்டுருங்க, இவரை விட்டுருங்க, மகாவிஷ்ணு விட்டுருங்க, அவரை மட்டும் பிடிக்காதீங்க, பெரிய ஆளாக பிடிங்கன்னா யாரை பிடிக்க சொல்கிறாரு? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்படணும்னு பேசுகிறது தான் அறம் சார்ந்தது, நீதி சார்ந்தது, உண்மை சார்ந்தது. நீ இவனை பிடிக்கும் போது ஏன் அவனை பிடிக்கல? நீ ஏன்டா வந்து செம்பு திருடன்னு கேட்டால் அவன் அண்டா திருடனான்னு இதான் பதில். அண்டாவும் திருடக்கூடாது, செம்பும் திருடக்கூடாதுன்னு சொல்லு. இவன் திருடும் போது அவன் ஏன் திருடுனான்னு கேட்டால் அது பதிலாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து இங்க கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.